காட்டோட ராஜாவாக இருக்கிற சிங்கத்தோட இந்த சிம்ம ராசியை ஒப்பீடு செய்யலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? சிங்கம் ஒவ்வொரு நேரமுமே ஓடிட்டுலாம் இருக்காது, அது அமைதியாக இருக்கும். ஆனால் எப்போ எழுந்து நிற்கணும் அப்படிங்கிறது அதுக்கு நல்லாவே தெரியும். எப்பொழுதுமே தன்னுடைய பலத்தை காட்டணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும், எங்கே காட்டணும் எப்படி காட்டணும் அப்படின்னு. அதனால் இந்த சிம்ம ராசிக்காரங்களுமே இந்த சிங்கம் மாதிரி தான். உங்களுடைய அமைதியை பலவீனம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் பொறுமையாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு முடிவு காத்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சிம்ம ராசிக்காரங்க ஒரு கூட்டத்தில் 100 பேர் இருந்தாலும் சரி, அதில் தனியாக ஒருவரை கவனிக்க வைக்கக்கூடிய கம்பீரம் இந்த சிம்ம ராசிக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் இருப்பு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் இந்த சிம்ம ராசியை சிங்கத்தோடு ஒப்பிடுறோம். அவ்வளோ கம்பீரம், கர்ஜனை இது எல்லாமே இருக்கும். பார்க்கறதுக்கு அமைதியாக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளேயும் என்ன செய்யணும் எது செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய பலவீனமாக அவங்க அமைதி எப்பவுமே எடுத்துக்கூடாது. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது தான். ஆனால் இந்த பொறுமை அமைதி கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வு தரும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. சிம்ம ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன். இதனால் இந்த ராசிக்காரங்க இயற்கையிலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவுமே தன்னம்பிக்கையானவங்களாக இருப்பீங்க. தலைமை பண்பு உங்களுக்கு தானாக தேடி வரக்கூடிய குணநலன் கொண்டவங்களாக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கம்பீரம், தன்மானம், நிர்வாக திறமை இது 3மே அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்மராசி. 12 ராசிகளுமே சிம்மம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு தனித்துவமான ராசியாக இருக்குது. யாருக்கிட்டையும் கெஞ்சி பேசுறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்ககிட்ட உதவின்னு கேட்டால் ஓடோடி போய் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களோட உதவி தேவைப்படுது அப்படின்னா கூட அந்த இடத்துல தயக்கம் காட்டுவீங்க. நம்ம போய் உதவி கேட்டால் அவங்க ஏதாவது நம்ம நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். பெருசாக எப்பவுமே யாருக்கிட்டையும் உதவி இல்லாமல் உங்களுக்கான எல்லா வேலையுமே நீங்களாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. நான் செய்கிறத நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், அதுக்கான பலன் எனக்கு எப்போ வருமோ அப்போ கிடைச்சா போதும் அப்படின்னு உங்களோட செயல்களில் எப்போவுமே நீங்கள் உறுதியாக செயல்படுறீங்க. அதே நேரத்தில் மனசுக்குள்ளே நீங்கள் பாருங்கள் ரொம்பவுமே பாசமானவங்க தான். வெளியில் பார்த்தா உங்களுக்கு உணர்ச்சியே இல்லாதது போல் மற்றவங்க நினைப்பாங்க, ஏன் இப்படி இருக்காங்க, ஒரு ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்காங்க, பாசம் அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஆனால் அப்படி உங்களை பற்றி நினைக்கிறது எல்லாமே ரொம்பவும் தப்புங்க. எல்லாரோடையுமே அதிகம் பாசம் அன்பு காட்டுற ராசியில் சிம்ம ராசி தான் மொதல் ராசி. ஆனால் அது எங்கே வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறீங்க. அதனால் எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்துறது கிடையாது. அதனால் ஒரு சில உங்களுக்கு பிடிச்சவங்களே கூட இந்த ஒரு குறையாக அவங்கக்கிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உண்மையில் சிம்ம ராசிக்காரங்க மனதளவில் ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. யாரையாச்சும் மனசில் வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தயங்காமல் செய்வீங்க. அந்த மனிதரை மனதில் இருந்து தூக்கி வைக்கிற திறனும் சிம்மராசிக்கு அதிகம். உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம் அது என்னன்னு பார்த்தா மரியாதை. பணம் இல்லாமல் சில நாட்கள் இருந்தாலுமே சமாளிச்சிடுவீங்க. ஆனால் உங்களை மதிக்காத இடத்துல உங்களால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. மரியாதை கொடுக்காதவங்களே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவீங்க. இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி இருக்குது, இந்த சூழல் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு தருது அப்படிங்கிறத நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த சிம்மராசிக்கு சூரியன் அதிபதியாக வரதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திங்கக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்யலாம். அது அற்புதமான மாற்றத்தையும் நன்மையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடரோட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கலவையான பலன்களை தாங்க தருது. குறிப்பாக சனி 8ஆம் இடத்துலையும் ராகு 7ஆம் இடத்துலையும் கேது சிம்ம ராசியிலே இருக்கிறாரு. இந்த அமைப்பு பார்க்கும்போது கவனிக்க வேண்டிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் மாதத்தோட முதல் பகுதியில் சில கிரகங்கள் செலவு அதுக்கப்புறம் மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய நிலையில் அமைஞ்சிருக்கு. அதனால் பெரும்பாலும் இந்த மாதம் தொடக்கத்திலேயே பாருங்கள், நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு செலவு ஒரு விதத்தில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் சிம்ம ராசிக்கு தன்னோட சொந்த ராசியில் தன்னோட பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலம் தொடங்குது. அதனால் நீங்கள் இந்த மாதத்தை 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? மாதத்தோட முதல் பகுதி ரொம்பவுமே பொறுமையாக நிதானமாக செயல்படணும், அமைதியாக இருக்கணும், பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். மாதத்தோட 2ஆம் பகுதி முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் எல்லாமே பலிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். வேலை பார்க்குற சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு விஷயம் நல்லாவே தெளிவாக தெரியும். நான் இன்னும் உயரணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாகும். அந்த அளவுக்கு உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உயரவும் முடியும். மாத இறுதியில் நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கான பலனை நிச்சயமாக பெறலாம்.
உங்கள் வேலைக்கான அங்கீகாரம், உங்கள் வேலைக்கான பாராட்டு, இது எல்லாமே தானாக அவங்கள தேடி வரும். அதை பார்க்கும்போது இன்னுமே நல்லா கடுமையாக உழைக்கணும், அதுக்கேற்ற முயற்சி முன்னேற்றம் வருது அப்படின்னா நீங்கள் இன்னுமே உழைக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு செயல்படுவீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு கொடுக்குற வேலையை மட்டும் செஞ்சிட்டு இருக்காம அடுத்த நிலைக்கு என்ன பண்ணால் போகலாம், எப்படி போகலாம் அப்படின்னு யோசித்து செயல்படுங்க. பதவி உயர்வை எதிர்பார்க்குறவங்க உங்கள் முயற்சியை மட்டும் எப்பவுமே கைவிடவே கூடாது. வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கணும். உங்களை எதிர்க்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு தானாக விலகி ஓடிடுவாங்க. அதனால் உங்களுடைய பதவி உயர்வுக்காக நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செஞ்சால் அதை பெறலாம். உங்களோட திறமை மேல் அதிகாரிகள் கிட்ட காட்டுறதுக்கு இது சரியான வாய்ப்பு. இந்த மாத தொடக்கத்தில் சில விஷயங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் நடக்காமல் இருந்திருக்கும், அது கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கும். நான் இவ்வளோ செஞ்சும் ஏன் என்னை யாரும் கவனிக்கல அப்படிங்கிற எண்ணம் கூட வந்திருக்கும். ஆனால் அதுக்கான வேலையை விட்டுட்டு கோபத்தில் மட்டும் முடிவெடுக்காதீங்க. இந்த கோபத்தில் முடிவெடுக்கிறத மட்டும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். மாத முதல் பகுதி இப்படி இருக்கும். மாதம் 2ஆம் பகுதி இருக்குல்ல, அதாவது 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் சிம்மராசிக்கு வராரு. அப்போ தன்னம்பிக்கை, தலைமை உணர்வு, உங்கள் கம்பீரம், இது எல்லாமே இன்னுமே இரட்டிப்பாக்கக்கூடிய ஒரு காலமாக பார்க்கப்படுது. அப்போ தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் நல்ல வாய்ப்புகள் உங்களை தானாக சேரும். குறிப்பாக உங்களுடைய பழைய நண்பர்கள், தொழில் தொடர்புகள், உங்களை அறிந்தவங்க மூலமாக ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் போகிறதுனால கொஞ்சம் சில எப்படி சொல்லனா, இந்த செலவுகளை மட்டும் நீங்கள் மாதம் முழுசுமே ரொம்பவுமே கவனமாக பண்ணணும். எது வேணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முக்கியத்துவம் இல்லாத பிரச்சனையில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி போகிறது நல்லது. அந்த பணத்தை எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குங்க, ரொம்பவுமே நல்லது. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பண வருமானம் நல்லபடியாக வரதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வரது ஒரு பக்கம், செலவு இன்னொரு பக்கம், இந்த மாதிரியான நிலை மாறி மாறி இருக்கும். குடும்பம், வீடு, பயணம், இதுக்கு தேவையான பொருட்களால் செலவு வரும். பணம் வந்துருச்சு அப்படின்னு பெரிய அளவில் மட்டும் நீங்கள் செலவு பண்ண இறங்காமல் இருக்கிறது நல்லது. முக்கியமாக சேமிக்க தொடங்குறது நல்லது. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, யாராச்சும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தெரியாத இடத்துல முதலீடு போடவே கூடாதீங்க. அவசர பணம் கொடுக்கறது, புரியாத திட்டத்தில் பணத்தை செலுத்துறது, இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக இப்போ தவிர்த்தே ஆகணும். கூட்டு பண விஷயங்களில் ஆவணம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் பண வருமானம் நல்லா இருக்குது, உங்கள் செல்வாக்கு நல்லா உயருது அப்படின்னா உங்கள் எதிரிகளுமே தானாக நல்லா பேசி பேராசையை தூண்டி தேவையில்லாத பிரச்சனையில் சிக்க வச்சுருவாங்க. அதனால தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறோம். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுத்து பணம் வாங்கி தராதீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நண்பர்கள்கிட்ட கூட கூட்டாக சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த ஆவணங்கள் இருக்கு இல்லையா, அதில் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து முடிவு பண்ணுங்கள். நம்பிக்கையின் பெயரில் நீங்கள் இந்த மாதத்தை கண்டிப்பாக கடத்தவே கூடாது. எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி பண்ணால் நல்லதுங்க. ஏன்னா வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளில் எல்லாத்தையுமே நம்ம யோசித்து தான் பண்ணணும். அதை சரியாக பண்ணணும். அப்படின்னா நம்ம முன்னேற முடியும். கவனமாக இருங்க. எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இதை முதல்ல கடைப்பிடிங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் நீங்கள் முக்கியமான முடிவுகளை இந்த மாதம் எடுக்கக்கூடிய சூழல் உருவாகுது. உங்கள் பேச்சுக்குமே குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முக்கியத்துவம் தருவாங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உண்மையாக பேசுகிறது வேறு, கடுமையாக பேசுகிறது வேறு. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். உங்கள் மனசில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் பேசினா உங்கள் வார்த்தைகள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். இந்த மாதம் குறிப்பாக குடும்பத்தில் நான் சொல்கிறது தான் சரி, இதை தான் செய்யணும் அப்படிங்கிற பிடிவாதத்தை காட்டாதீங்க. பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. குடும்ப அமைதிக்குமே அது உதவியாக இருக்கும். கணவன் மனைவி, அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் என்ன மாதிரியான சூழல் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் துணையுடன் பேசும்போது புரிதலோடு பேசுகிறது நல்லது. சின்ன சின்ன விஷயம் கூட பெருசாக பிரச்சனையாகிடும். பிரச்சனையாகாமல் பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு. உங்கள் துணை சொல்கிறத முழுமையாக கேட்டுட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு பண்ணுங்கள். திருமண வாழ்க்கையில் இருக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பரிகாரம் செஞ்சால் நன்மையை பெறலாம். அதிகமாக பேசுகிறது கிடையாது, சரியான நேரத்தில் அமைதியாக கேட்குறது. மாணவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் கவன சிதறல் வரும், எச்சரிக்கையாக இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை படித்து நல்லா மனசில் நிறுத்தி புரிஞ்சுக்கிட்டு படிங்க. தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கும். நீங்கள் இந்த இறை வழிபாடு சொன்னாலும் அதை தொடர்ந்து பண்ணிவிட்டு உங்களுக்கான வேலையை சரியாக செய்யுங்க.
இந்த மாதம் முதல்ல நீங்கள் எல்லாத்துலேயும் நல்ல விஷயத்தை பெறணும் அப்படின்னா அவசர முடிவை கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. உங்கள் திறமையை நீங்கள் சந்தேகப்படவே கூடாது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். உறவுகள் இடையில் ஈகோவை குறைச்சிக்கிறது நல்லது. உங்களோட உடல் மற்றும் மனதுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. ஏன்னா அஷ்டம சனி போன்ற அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் தினம்தோறும் சூரிய உதய நேரத்தில் சூரிய பகவானை வழிபடுறது நல்லது. ஓம் சூரியயாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து வழிபடுறது இன்னும் ரொம்பவுமே சிறப்பு. இதனால் சூரிய வழிபாட்டால் உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவுமே சிறப்பான உயர்வை நன்மை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். சனிக்கிழமையில் சிவபெருமானை வழிபடுறதும் ஏழை எளியவங்களுக்கு உணவு வழங்குறதும் ரொம்பவுமே சிறந்த ஒரு பரிகாரமாக சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.